முதல் தடவை பாலிசாங்கிறதுனால வந்து வரையா இல்லையான்னு போட்டு ரொம்ப ஆசை கிளம்பி வந்துட்டேன். சின்ன வயசுல இருந்து வாலிசாரை பத்தி அப்பா சொல்றதெல்லாம் கேட்டு பார்த்தா நம்ம ஆக்சுவலா வந்து வாலிசார் பக்கத்தில் உட்காரவே கூடாது, தண்ணி நின்று பயமா இருக்கும். நம்ம வாலிசார் அப்படி பழகவே மாட்டாரு. வாலிசார் வந்து எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம், அந்த அளவுக்கு எங்க கூடயும் இயல்பா பழகிறது வாலிசார். அதனாலதான் நாங்க வந்து பயப்படாம இங்க பேச முடியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. பொதுவா வந்து எந்த ஃபீல்டு இருந்தாலும் வந்து ஃபார்ம்ல இருக்கணும், இல்ல சரக்கு தீர்ந்து போயிடும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஃபார்ம்ல இருக்கிறது வாலிசார் தான். அவர் வந்து இப்பவும் ஃபார்ம்ல இருக்காரு, இப்போ அலெக்ஸ் பண்ணி எழுதியிருக்காரு, இப்போ எங்களுக்கு பிரியாணிக்கா எழுதிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாலிசார்ட்ட போய் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பாட்டுக்காக காலத்தில் உட்காந்து பேசும்போது. நிறைய நான் கவிதைகள்லாம் படிச்சது இல்லை. ஸோ வாலிசார் எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்ல முடியும், அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அதுல வந்து 3 பொண்ணு கூட நான் ஆடுற மாதிரி ஒரு சாங் இருக்கு. அது யார் எழுத முடியும்? வாலிசார் தான் எழுத முடியும் டேரக்டர் சொன்னாரு. அதுல எனக்கு பிடிச்ச ஒரு லைன் இருக்கு, மாமா சேப்பாசம் என்ன நீ தான் என் தோனி வந்துதான் யாரு. அங்க அந்த பாட்டை சும்மா படிக்கிறப்போ பக்கத்துல அந்த ஆபீஸ் பையன் அவன் கேட்டு இருந்தான், அவன் கைட்டு வச்சான் பயங்கரமா. அப்பதான் புரிஞ்சு வாலிசாரோட கரெக்ஷன் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு. அவரோட எந்த விஷயம் சொன்னாலும் இனிமையாகவும் இளமையாகவும் இருக்கும். அது அவர் பாடும்போதும் இருக்கும், நேரில் பழகும்போதும் அவ்வளவு இனிமையா இருக்கும். தோல்மலை கை போட்டு அவர் அரவணைச்சு பேசும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வாலிசார் வந்து அவர் சைடு நம்மளும் யோசிச்சு பார்த்தா ஜாலியான கவிதை வந்து சொல்ல வருது. அதுக்கு நேரம் சொல்ல முடியாது. பட் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு கூப்பிட்டதுக்கும் நீங்க எனக்கு கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பெரியவங்க நிறைய பேசணும், டைம் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த விழாவுக்கு எனக்கு கூப்பிட்டு சிறப்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இங்க நான் வந்து பேசுறதுக்கு முக்கியமான விஷயம் இல்லை, நானும் பேசுறேங்கிறது தான் இங்க முக்கியம். அவ்வளவு பெரியவங்க இருக்கும்போது நானும் ஒரு ஆளுங்க வந்து பேசுறேங்கிறது. பொதுவாக கடைசியா பேசுறப்ப வந்து எல்லா வருஷமும் பேசி முடிச்சிருவாங்க. நான் இதெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கோம், எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க ஒவ்வொரு பாயிண்டா. ஏன்னா வந்து இளையராஜா சாரும் வாலிசாரும் சேர்ந்தது வந்து பத்திரகாளி படத்துலேயே யோசிச்சு கங்கராஜன் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் என்னென்ன பாயிண்ட் தான் மொத்தம் எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டாங்க. கடைசியா ஒரு குட்டு வச்சிருந்தேன், அந்த குட்டும் போயிடுச்சு. ஏன்னா நான் வந்து என்ன பேசுறதுக்கு வந்து பாக்யராஜ் சார் கூப்பிட்டுருவாங்க, அதுக்கப்புறம் தான் நான் வர போறேன்னு நினைச்சேன். அப்ப நான் ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருந்தேன், நான் வரும்போது பாருங்க பெரியவங்கலாம் பேசிட்டு அப்புறமா சின்ன பையனா கூப்பிடுறாங்க, சந்தோஷப்படலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இருக்காரு, வாலிசார் இருக்காரு. ஸோ அந்த சான்ஸ் பாக்யராஜ் சார் புரிஞ்சுட்டாரு என்கிட்ட இருந்து. பட் இதெல்லாம் அரசுக்கு ரொம்ப நன்றி. இங்க இருந்திருக்கும், இங்க எல்லாரும் பேசுறத கேட்கறதா எனக்கு பாக்கியமா இருந்துச்சு. இன்னும் வாலிசார் பேசுறத கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொன்னேன். அந்த விழாவுக்கு அரசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும்